பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து அற்புதமாய் நடத்தினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நடத்தினதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நம்மோடு பேசினார், ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், அற்புதம் செய்தார், மகிழ செய்தார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாப்பா என்று உம்மை துதிக்கிறோம். இந்த கடைசி நாளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்றால், உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் வாக்கு தத்தம். நீங்க பெருகணும், 1000 மடங்காய் பெருகணும். உங்களுடைய கையின் பிரயாசம் பெருகணும், உங்களுடைய வருமானம் பெருகணும், உங்களுடைய விசுவாசம் பெருகணும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகணும், உங்களுடைய சமாதானம் பெருகணும், உங்களுடைய கையின் பிரயாசம் பெருகணும், உங்களுடைய ஊழியம் பெருகணும், உங்களுக்கு ஆத்துமாக்கள் பெருகணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமை பெருகணும், தேவனுடைய கிருபை பெருகணும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெருக்கம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். 1000 மடங்காய் பெருக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராலே முடியும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 4 1978 கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த சமயம் ஒரு திண்ணையில கூடி ஒரு சின்ன ஜபக்குழுவா ஒரு 30-40 பேர் கூடி தினமும் தேசத்திற்காக ஜெபித்தோம். இன்றைக்கு பாருங்க, 1000 மடங்குன அதற்கு அதிகமாய் கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு மாதந்தோறும் 50,000க்கு அதிகமான மக்கள் ஜெபிப்பதற்காய் கூடி வருகிறார்கள். அதனுடைய எல்லைகள் சொந்தமாய் ஒரு அடி நிலம் கூட அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய பேழை, இந்த மாதிரி தேவனுடைய தோட்டம் இன்றைக்கு 1000 மடங்குக்கும் அதிகமாகவே கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். என்னால் அவர் பெருக பண்ணுகிற தேவன் இன்னும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் 1000 மடங்காய் பெருக பண்ண விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதே சமயத்துல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தகுதி தேவைதானே. எல்லாரையும் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? துன்மார்க்கனையும் குடிகாரனையும் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எல்லாம் அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் தான் இருக்காங்க. லஞ்சம் வாங்குறவங்களும், ஊழல் பண்றவங்களும், குடிக்கிறவங்களும், திருடுறவங்களும் ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க. அப்படி தெரியுதா? அது பணத்துல, செல்வத்துல, பொருள்ல பெருகி இருக்கலாம். சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, உண்மையான சந்தோஷம் இருக்காது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணா அதுக்குள்ள சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி ஒரு பூரண ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட ஒரு வேதனை கூட்டார், வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை 1000 மடங்கு என் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்காய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர். இந்த மாதம் முழுவதிலும் கூட இருந்து எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர், ஆறுதல் படுத்தினீர். அந்த அன்பிற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். எங்களை 1000 மடங்காய் பெருக பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற இந்த மகனை, மகளை 1000 மடங்காய் பெருக பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.